வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பேரலல் சைடு ஏ பேரலல் சைடு பி கொடுத்துட்டு ட்ரெப்பேசியத்தினுடைய ஏரியா கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெப்பேசியம் நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெப்பேசியம் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இது இதற்கான ஃபார்முலா. இது வந்து பார்த்திங்கன்னா சரிவகத்தின் பரப்பளவுன்னு சொல்லலாம். சரிவகத்தின் பரப்பளவு. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட் உயரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்டுங்கிறது உயரம். இணைப்பக்கம் ஏ, இணைப்பக்கம் பி, இணைப்பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஏரியான பரப்பளவு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்ரெப்பேசியம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா 1 பேர் பேரலல் சைடு வரும். இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேரலல் சைடு இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரிலேட்ரல். இது வந்து சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரெப்பேசியம். இதில் ஏங்கிறது இந்த கீழ் இருக்கக்கூடிய சைடு, மேலே இருக்கிறது பின்னு வச்சுக்கலாம். இது மாற்றிங்க கூட எடுத்துக்கலாம், பிஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பேரலல் சைட்ஸ். ஹைட்டுங்கிறது இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ், இந்த பேரலல் சைடு ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஹைட், ஹெச்னு சொல்லுவோம். இது வந்து ஹெச். இப்போ இங்கே ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஒனில் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1 ஹைட் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏ 12 மீட்டர், பி 20 மீட்டர். அப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 10 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து 12ன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் 20. இப்போ ஹைட்டுங்கிறது உயரம். உயரம் 10. இணைப்பக்கங்கள் ஏக்கு பதிலாக 12, பிக்கு பதிலாக 20 எடுத்துக்கங்க. ஆஃப் இன்ட்டு 10 இன்ட்டு 12 ப்ளஸ் 20. நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆஃப் இன்ட்டு 10 இன்ட்டு இந்த ரெண்டு உள்ள கூட்டி எழுதணும். 12 20 கூட்டுங்க, 32. ஆட் பண்ணோம்னா 32. அடுத்து இந்த ரெண்டுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்குமே இந்த 20க்கு 10க்கு அடிச்சுங்க. 1 2 2 10. அப்போ 5 இன்ட்டு 32. 32 5ஆல் நம்ம இன்ட்டு பண்ணி எழுதுங்க. 2 10 மிச்சம் 1 15 16. 160 சதுர சென்டிமீட்டர். சதுர மீட்டர். மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லணும். ஸ்கொயர் மீட்டர். த ஏரியா ஆஃப் த. அடுத்து இரண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா, ஏ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். பி கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர். ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதாவது ஏபி கொடுத்துட்டு பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு ஏரியாங்கிறது பரப்பளவு. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச். ஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் தெரியாது, உயரம் தெரியாது, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏரியா கொடுத்ததுனால ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு வந்து 492. ஏரியானுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கலாம். பரப்பளவு வந்து 492. பரப்பளவுக்கான சூத்திரம் ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச் வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏனுடைய மதிப்பு 13 ப்ளஸ் பியினுடைய மதிப்பு 28 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 492 அப்படி எழுதிக்கிங்க. இப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு இந்த ரெண்டையும் கூட்டி எழுதிக்கலாம். 13 28 கூட்டினோம்னா 11 1 மிச்சம் 41 வரும். ரெண்டையும் கூட்டும்போது 41. ஆட் பண்ணோம்னா 41. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 41க்கு 2க்கு அடிக்க முடியாது. 492 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த
இந்த இடத்துல ஹெச் மட்டும் வச்சுக்கலாம். ஹெச் ஈக்குவல் டு 492 இன்ட்டு இந்த 1/2 இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் வரும்போது இன்ட்டு 2 அப்படின்னு மாறிக்கி இந்த 41 பார்த்தீங்கன்னா பை 41, அது வந்து பை 41. இப்போ கீழே வந்து 41 வகுத்தலாயிரு, அதாவது பெருக்கலாக இருக்கக்கூடியது வகுத்தலாயிரு. 41 இன்ட்டு பண்ணியிருக்கு, இங்கே வந்து டிவைட் ஆகுது. இந்த 2 வந்து டிவைடாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒன்று வந்து இன்ட்டு 2. இப்போ இந்த 41க்கு இதுக்கு அடிச்சு பாருங்கள். 141 இஸ் 41, 141 இஸ் 41. இதில் வந்து ஒரு 8 இருக்குது. 8 2 82, 241 சார் 82. அதாவது ஒரு 41 41, மிச்சம் 8 இருக்குது. 82ல் 2 41. அப்போ 12 இன்ட்டு 2 24. ஹெச் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டருங்கிறது ஹெச். ஹெச்னுடைய மதிப்பு 24 சென்டிமீட்டர். இது இதற்கான ஆன்சர். இதே மாதிரி அடுத்த சம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஈக்குவல் டு 19 மீட்டர், 19 மீட்ரு. ஏ கொடுக்கல, பி கொடுத்துருக்காங்க 16 மீட்டர், 16 மீட்டர். ஏரியா கொடுத்துருக்காங்க, பரப்பளவு 323 ஸ்கொயர் மீட்டர், 323 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு பரப்பளவு கொடுத்ததுனால ஏரியா நம்மளுக்கு தெரியும். ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 323, 323 எழுதிக்கலாம். ஆஃப் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 19 போட்டுக்குங்க, இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ தெரியாது, ஏன்னே வச்சுக்கலாம், ப்ளஸ் பிக்கு பதிலாக 16 ஈக்குவல் டு 323. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதை இன்ட்டு பண்ணி எழுதிங்கன்னா 19/2 எழுதிக்கலாம். 19/2, 1 இன்ட்டு 90 90, 19/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 323. இப்போ இந்த ஏ ப்ளஸ் 16 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 323 இருக்கு இல்லையா, இந்த 19/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலையிலேயே மாறிக்கும், 2/19 மாறிக்கும், அதாவது 2/19 ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். இந்த 19 கீழே வந்து 2 மேலே போய்க்கு. இப்போ நம்ம இந்த 323 19னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். வகுத்து பார்க்கலாம். ஒரு 19 19 2 19 38. அப்போ ஒரு 19 தான் வரும். 119 இஸ் 19, 12ல் 9 போயிட்டா 3, இங்கே 2 இருக்குது 1, இந்த 3 அறிக்கிக்கலாம். இதில் எவ்வளோ டைம் வரும்னு பாருங்கள். 9 எதால் இன்ட்டு பண்ணி இந்த இடத்துல 3 வரும்னு பாருங்கள். 7 9s are 63, ஒரு 6, 1 7 is 7, 7 + 6 13, அப்போ 17 டைம் வருது. அப்போது இந்த 19 1 டைம் போட்டுக்கலாம், அதில் 17 டைம்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a + 16 ஈக்குவல் டு 17 இன்ட்டு 2 34. இந்த 17 2 இன்ட்டு பண்ணால் 34 வரும். ஏ நம்மளுக்கு வேணும்னா ஏ சமம் 34, இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் மைனஸ் 16 ஈக்குவல் டு 18. அப்போ ஏனுடைய வேல்யூ ஏ ஈக்குவல் டு 18 மீட்டர். இதுதான் இதற்கான ஆன்சர். ஏ ஈக்குவல் டு 18 மீட்டருங்கிறது இதற்கான. அடுத்து பி கேட்டிருக்காங்க. 4th சம்மில் பார்த்தீங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் சமம் 16 சென்டிமீட்டர். ஏ கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். பி கொடுக்கல, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஈக்குவல் டு 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர அலகுகள். இப்போ நம்மளுக்கு பி வேணும். இப்போ நம்ம ஏற்கனவே பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய மதிப்பு 360, 316 எழுதிக்கங்க. ஆஃப் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 16, 16 இன்ட்டு ஏ வந்து 15 ப்ளஸ் பி, பி தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். பி ஈக்குவல் டு 360. இந்த 2க்குமே 16 அடிச்சுக்கலாம். 1 2 is 2, 8 2s are 16. அப்போ 8 இன்ட்டு 15 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 360. இப்போது 15 ப்ளஸ் பி மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா இந்த 8 வந்து இந்த பக்கம் வரும்போது 360 டிவைடட் பை 8. 8ஆல் அடிங்க. 4 8s are 32, ஒரு 4 இருக்குது 40, 5 8s are
40. அப்போ என்ன கிடைக்குது? 15 + b = 45 கிடைக்குது. b = 45 - 15, b = 30. 30 சென்டிமீட்டர். இதான் இதற்கான ஆன்சர். பியினுடைய வேல்யூ 30 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 2 பாருங்க. இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. Find the area of the trapezium whose parallel sides are 24 சென்டிமீட்டர் and 20 சென்டிமீட்டர். Find the area அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெச் கொடுத்துருக்காங்க. The distance between them is 15 சென்டிமீட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதுங்க. parallel sides A 24 சென்டிமீட்டர், B 20 சென்டிமீட்டர், வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து 15 சென்டிமீட்டர். இதை வச்சுட்டு நமக்கு சரிவகத்தின் பரப்பளவு எழுதலாம். சரிவகத்தின் பரப்பளவுனா ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். சரிவகத்தின் பரப்பளவு அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ × h × a + b. அப்போ ½ × ஹெச்னுடைய வேல்யூ போட்டுக்குங்க. 15 × a + b 24 + 20. அப்போ என்ன வரும்? ½ × 15 × இந்த 24 + 20 ஆட் பண்ணிட்டோம்னா 44. இந்த 2 ஆல் அடிங்க. 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4, 22 வரும். 2க்கு 44 கடிச்சோம்னா 1 2 22, 2 44, 15 × 22 இன்ட்டு பண்ணி எழுதுங்க. 15 × 22, 2 5 30, 2 5 30, 0 3 3 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர் என்பது இதற்கான விடை. தேர்ட் சம். The area of the trapezium is 1586 square centimeter. The distance between its parallel sides is 26 centimeter. If one of the parallel sides is 84 centimeter, then find the other side. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க 1586 சதுர சென்டிமீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க. சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர் மற்றொன்றின் அளவு. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஏரியாங்கிறது பரப்பளவு எவ்வளோனா 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 84 சென்டிமீட்டர். ஹெச் கொடுத்துருக்காங்க 26 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பி நம்மளுக்கு தெரியாது, மற்றொரு அளவு அப்படிங்கிறது பி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ½ × h × a + b. இதனுடைய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1586 1586ங்கிறது பரப்பளவு. அப்போ அந்த பரப்பளவு ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு போட்டு இதை எழுதிக்கலாம். இப்போ ½ × ஹெச்னுடைய வேல்யூ 26 × a + b. a வந்து 84 ப்ளஸ் b தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1586. இப்போ இந்த ரெண்டுக்குமே 26 கடிச்சுங்க. 1 2 13 2 26. 1 2 is 2, 13 2s are 26. அப்போ என்ன கிடச்சிருக்குதுன்னா 13 × 84 + b = 1586. இதை அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 84 + b மட்டும் எழுதிக்கங்க. ஈக்குவல் டு 1586. இந்த 13 இந்த பக்கம் வந்துச்சுன்னா /13. 13ஆல் வகுத்துக்கலாம். வகுக்கும்போது 15ல் 1 13 13, மீதி 2 2 13 26, மிச்சம் 2 2 13 26, 122 வருது. அப்போ 84 + b = 122. அப்படின்னா இதுக்கப்புறம் b = 122 - 84. அப்போ பியினுடைய மதிப்பு இதில் மைனஸ் பண்ணிடுங்க. 12ல் 4 போயிட்டா
8 11 இருக்குது. 11ல் 8 போயிட்டா 3. b ஈக்குவல் டு 38. இது சென்டிமீட்டரில் கொடுத்துக்கலாம். b ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். அதர் சைடு ஆஃப் த ட்ரெபேசியம் ஈக்குவல் டு. அடுத்து fourth sum. The area of the trapezium is 1080 square centimeter if the lengths of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter. Find the distance between them. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, இணை பக்கங்களின் அளவுகள் a and b கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னா சரிவகத்தினுடைய உயரம் h கேட்டிருக்காங்க. h தெரியாது. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதனுடைய வேல்யூ 1080 வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச்சினுடைய வேல்யூ தெரியாது, ஹெச்னு வச்சுக்கோ, இன்ட்டு ஏ ப்ளஸ் பி 55.6 ப்ளஸ் 34.4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1080. இப்போது ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு இதனுடைய ஆட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதுறது? 55.6 34.4 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 10க்கு 0 அதில் 1 வச்சுட்டோம், 10க்கு 0 1 அப்போ 90 வருது. 90.0ங்கிறது 90 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1080. இந்த 2 கடிங்க, 1 2 is 2 45 2 சார் 90. அப்போ ஹெச் இன்ட்டு 45 ஈக்குவல் டு 1080. இதுக்கப்புறம் நம்ம ஹெச்சினுடைய வேல்யூ என்ன? 1080 டிவைடட் பை 45. 1080 45ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போது 108 எடுத்துக்கலாம். 245 சார் 90. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 1 அடுத்து 0 எடுத்து கீழே போட்டுக்கலாம். 4 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 4 5 சார் 20 ஒரு 2 4 4 சார் 16 + 2 18 கரெக்டாக வருது. 180. ரிமைண்டர் வந்து 0. அப்போ 24 ஹெச் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். 5th கொஷின் பாருங்கள். The area of the trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter. If one of the parallel side is longer than the other side by 6 centimeter, find the length of the parallel sides. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க, பரப்பளவு ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. உயரம் கொடுத்துருக்காங்க ஹெச் 9 சென்டிமீட்டர். ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இணைப்பக்கங்கள்லாம் ஒன்று ஏ ஒன்று பின்னு வச்சுக்கலாம். இது ஏங்கிறது பி கம்பேர் பண்ணும்போது ஒன்று மற்றொன்றை விட 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பேரலல் சைடு இஸ் லாங்கர் தென் த அதர் சைடு பை 6 சென்டிமீட்டர். அப்போ ஏ ஈக்குவல் டு b + 6 அப்படின்னு வச்சுக்கலாம். b + 6 இதை நம்ம வந்து சம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180ன்னு வச்சுக்கோணும். ஆஃப் இன்ட்டு ஹெச்னுடைய வேல்யூ 9 இன்ட்டு ஏக்கு பதிலாக b + 6ன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் பிக்கு பதிலாக பின்னே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 180. பார்த்துங்க. ஆஃப் இன்ட்டு 9 இன்ட்டு இந்த இடத்துல b ப்ளஸ் பி 2b, அப்போ 2b + 6 அப்படின்னு வந்துட்டு ஈக்குவல் டு 180. இப்போது இந்த 2b + 6 மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா 180 அந்த பக்கம் இருக்குது. இந்த 1/2 மூவ் பண்ணோம்னா இன்ட்டு 2ன்னு மாறிக்கி 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/9 மாறிக்கி. இது வந்து ரெசிப்ரோக்கல். 9/2ன்னு இருக்குது, 2/9 மாறிக்கி. இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 9 is 9, 2 9s are 18, 0 20. 20 × 2 40 வந்து இந்த பக்கம் 40 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2b + 6 இருக்குது. அப்போ நமக்கு b வேல்யூ வேணும். அப்போ 2b = 40 - 6. 2b =
40ல் 6 போயிட்டா 34. அப்போ இதுக்கப்புறம் b ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2. b ஈக்குவல் டு 17. டிவைட் பண்ணிங்கன்னா 17 வரும். இப்போ 17 சென்டிமீட்டருங்கிறது b. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் இணைப்பக்கங்களின் அளவுகளை காண்க. அப்போ a நம்மளுக்கு வேணும்னா 6 அதிகமாக இருக்குது a. அப்போ a ஈக்குவல் டு b + 6. அப்போ b கண்டுபிடிச்சிட்டோம். 17 + 6 வந்து 23 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 23 சென்டிமீட்டர், b ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஓகேவா?